பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பலவித கவலைகள், மனவேதனைகள், எதிர்காலத்தை குறித்த பயம், இனி எதற்காக அந்த பூமியில வாழணும்னு சொல்லி ஒரு வெறுப்பு, மன அழுத்தங்கள், அல்லது யாருக்கிட்ட என்னுடைய கவலைகளை ஷேர் பண்ணுவேன், யார் என்னை புரிஞ்சுக்குவாங்கங்கிற மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்களோட தான் இயேசு பேச விரும்புகிறார். உங்களோட இதே சூழ்நிலையை இயேசு அனுபவித்தான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இயேசு சிலுவையில் அறையப்படுறதற்கு முந்தின நாள் ராத்திரி கெத்செமனே தோட்டத்திற்கு தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டுட்டு ப்ரே பண்ணுறதுக்காக போகிறார். அப்போ தன்னுடைய சீஷர்களை ப்ரே பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் உட்கார்ந்து ப்ரே பண்ணுகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசு போர் வீரர்கள் தன்னை பிடிச்சு கொண்டு போய் அடித்து காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லி அறிந்து துக்கமடைந்து சீஷர்கள்ட்ட போய் தான் கூட சேர்ந்து 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சீஷர்கள் தூக்க கலக்கத்தில் இருக்கிறாங்க. இதே மாதிரி இயேசு 3 தடவை சீஷர்கள்ட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்க இயேசு எதற்காக ஜெபிக்க சொல்கிறான்னு புரிஞ்சிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் போர் வீரர்களும் ஜனங்களும் அந்த தோட்டத்துக்குள்ளே வராங்க, இயேசுவை பிடிக்கிறாங்க. ஆனால் சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயோ, இந்த இயேசு யாருன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து இயேசு விட்டுட்டு எல்லாரும் ஓடியே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இயேசுவோட பலவித போதனைகளையும் அற்புதங்களையும் கண்ட மக்களும் கூட இயேசுவை சிலுவையில் அறையணும்னு சொல்லி கத்துறாங்க. தன்னை விட்டு சிதறி ஓடிப்போன சீஷர்கள் அற்புதங்களை பெற்றும் தன்னை சிலுவையில் அறையும்படி கத்திய ஜனங்கள் இதெல்லாம் பார்த்து சிலுவையில் காயங்களோடு தனிமேல் தொங்கிய இயேசுவோட மனசில் எந்த அளவுக்கு மனவேதனைகள் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. தன்னுடைய உடம்பில் உள்ள காயங்களை விட அவருடைய மனதில் உள்ள காயங்கள் அவருக்கு அதிக வேதனை கொடுத்துருக்கும். நம்ம போலவே கஷ்டங்களை அனுபவித்து உணர்ந்த ஒரு தெய்வம் தான் நம்மளுடைய வேதனைகளை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால தான் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி. அதனால இன்னைக்கு உங்களோட கவலைகள்லாம் ஏசப்பா கிட்ட இறக்கி வைங்க. அவர் மட்டுமே உங்கள் கவலைகளை உங்களை போலவே புரிஞ்சுக்க முடியும். அவர் உங்கள் கவலைகளெல்லாம் மாற்றி உங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமீன். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமீன்.